வெண்ணிலா விஷயத்தில் காவேரி பரிதாபம் காட்டாமல் விஜய்க்காக காவேரி களத்தில் இறங்கி அதிரடியான சம்பவம் பண்ணணும், இந்த வெண்ணிலாவை வெளுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை இந்த வெண்ணிலா பண்ணுறது ரொம்பவே பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. விஜய் இவ்வளோ தூரம் சொல்லியுமே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வெண்ணிலா இப்படிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் விஜய் வீட்டுக்கே வந்து விஜய் கிட்ட சவால் விட்டுட்டு போகிறாங்க. கண்டிப்பாக நீ தான் என் கழுத்தில் தாலி கட்டுவ, உன்னை தாலி கட்ட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேலஞ்ச் பண்ணி சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டைமில் வெண்ணிலா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு விஜய் செம்ம கோபப்பட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இதுக்கப்புறம் மகாநதி எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். வெண்ணிலா விஷயத்தில் நம்ம விஜய் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாரு. சரி நம்ம காவேரியை பார்த்து பேசலாம், கொஞ்சம் நம்மளுக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்குறதுக்காக வந்து அங்கே ஸ்டாலுக்கு வந்து போகிறாங்க. வழக்கம் போல் நம்ம காவேரி பார்த்திங்கன்னா தன்னோட பிஸ்னஸை எப்படினாலும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பொருட்காட்சிக்கு போயிடுறாங்க. அவங்க எப்படினாலும் இந்த அப்ளவு பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. விஜய் போயிட்டு காவேரி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி தான் பேசுகிறாரு. என்னாச்சு விஜய், ஏன் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து காவேரி கேட்குறாங்க. அப்போ தான் விஜய் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா வீட்டுக்கு வந்த காவேரி வந்துட்டு அவள் வாட்டில் என்னென்னமோ வந்து சொல்கிறா, அவளுக்கும் எனக்கு கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறா, அவள் வாட்டில் சொல்லிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அதை கண்டுக்கல. ஆனால் ரொம்பவே உறுதியாக சொல்லிட்டு போனால் அதான் கொஞ்சம் ஒரு நெருடலாகவே இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு, என்னங்க விஜய் இப்படி சொல்கிறீங்க, இந்த மாதிரி டைமில் வேற நீங்கள் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏய் காவேரி, நீ என்ன லூஸா, நீ என் பொண்டாட்டி, உங்ககிட்ட நான் எப்போ வேணாலும் வந்து பேசலாம், எவன் கேட்குறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வெண்ணிலா விஜய்க்காக ரொம்பவே எதிர்பார்ப்போட கோவிலில் காத்துருக்குறாங்க. கண்டிப்பாக விஜய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அங்கே மீடியாக்காரங்களும் பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சு வராங்க. வெண்ணிலா முன்கூட்டியே வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க, இந்த கோவிலில் தான் எனக்கு விஜய்க்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மீடியாக்காரங்களாம் அங்கே வந்து நிற்கிறாங்க. இங்கே வெண்ணிலா கிட்டேயுமே வந்து பேட்டி எடுக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, விஜய் கண்டிப்பாக வருவாரா உங்களை தேடி அப்படின்னு வந்து வெண்ணிலா கிட்ட வந்து கேட்குறாங்க. வெண்ணிலா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக விஜய் வருவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் அண்டு காவேரி ரொம்பவே ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருந்த ஒரு பிரஸ்காரர் இதை கவனிச்சுட்டு அவங்களுக்கே தெரியாமல், நம்ம விஜய் காவேரிக்கே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றி பேசி அங்கே ஒரு வீடியோவாக வந்து எடுக்கிறாரு. இந்த மாதிரி அங்கே ஒரு பொண்ணு போராட்டம் பண்ணிகிட்ருக்கு, இங்கே வந்து தன்னோட கான்ட்ராக்ட் ஒய்ஃபுக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பற்றி ரொம்பவே தப்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா நியூஸ்லேயுமே வந்து போட்டு விட்றாங்க. இந்த விஷயம் நம்ம வெண்ணிலா காதுக்குமே வருது. ராகினி வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வெண்ணிலா கிட்ட வந்து காட்டுறாங்க. இங்கே வெண்ணிலா, விஜய் நீ இங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கிற, ஆனால் அவர் போயிட்டு காவேரி கிட்ட பேசி சந்தோஷமாக வந்து இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த வீடியோவுமே காட்டுறாங்க. அந்த வீடியோ பார்த்ததுமே இங்கே வெண்ணிலா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க, கதறி அழுகிறாங்க. அப்போது விஜய் இங்கே வரமாட்டாரா, என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவங்க பிளான் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற மணனக்கேனை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா தன்னை கொளுத்திக்கிற போகிற மாதிரி பார்த்திங்கன்னா வெண்ணிலா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் போலீஸுமே இங்கே வந்துடுறாங்க. வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கிற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இருந்துக்கிட்டு எல்லாருமே அங்கே தடுக்கிறாங்க. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெண்ணிலா இருந்துக்கிட்டு, அவர் எனக்கு நம்பிக்கை கொடுத்து என்னை ஏமாற்றிட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்னை கை விட்டுட்டாரு, நான் அவரை நம்பி தான் முழுக்க முழுக்க இருக்கேன், இப்போ என்னோடய வாழ்க்கையே மொத்தமாக போச்சு, இதுக்கப்புறமும் நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன், அவ்வளோதான் விடுங்க, நான் சாக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு, எதுக்காக இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க,
நாங்கள் அவர்கிட்ட பேசுகிறோம், கொஞ்சம் அமைதியாக இருங்க, எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலா ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, விஜய் இங்கே வந்து தான் ஆகணும், எப்படினாலும் நீங்கள் விஜய் இங்கே கூட்டிகிட்டு வாங்க, இல்லைன்னா வந்து நான் கண்டிப்பாக உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு போலீஸ்காரங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியோட வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் காவேரி அந்த பேசிகிட்டு இருந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்குது, எதுக்கு அந்த பையன் கூட வந்து பேசிகிட்டு இருக்கிறா, அப்போ நம்மளுக்கு தெரியாமல் இவ்வளோ நாள் அந்த பையன் கூட பேசிட்டு தான் இருந்தாலோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாம்மா ரொம்பவே கன்ஃபியூஸில் இருக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ எங்கடி இருக்கிற, உங்க கூட யார் இருக்கிறா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னம்மா நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னாச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ, உன் பக்கத்தில் வேற யாரும் இல்லை, அந்த விஜய் பையன் இல்லை, எதுக்குடி இப்படி காவேரி இப்படிலாம் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிற, நீ முதல்ல யூடியூப்பில் போயிட்டு வீடியோ பாரு, நீயும் விஜயும் பேசிகிட்டு இருந்ததான் இப்போது எல்லா சேனல்லையுமே வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அந்த வெண்ணிலா வந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு கோவிலில் இருந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறா, இந்த பையன் ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு நீ இவன் கூட பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே காவேரி சாரதாம்மா கிட்ட பேசினதுக்கப்புறம் ரொம்பவே பதற்றத்தோடு இருக்கிறாங்க. இதை பார்த்த விஜய் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா 2 பேருமே பார்க்குறாங்க. 2 பேருமே பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன விஜய் இவ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விடு காவேரி, இதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத, இதை வந்து அவள் தானாக பண்ணல, எல்லாமே வந்து பிளான் அந்த பசுபதி ராகினி தான் இப்படிலாம் வந்து அவளை வந்து நடிக்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் காவேரியோட அம்மா மறுபடியுமே காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. நீ உடனடியாக இப்போ வீட்டுக்கு கிளம்பி வரலைன்னா உனக்கு அவ்வளோதான், நாங்கள் அங்கே வந்து நிற்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸுமே வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. உடனடியாக எங்கள் கூட கோயிலுக்கு கிளம்பி வாங்க, உங்களுக்காக அந்த வெண்ணிலா பொண்ணு உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் விஜய் இருந்துக்கிட்டு நான் இதுக்காக வரணும், என்னாலலாம் வர முடியாது, அவள் சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிறீங்களே சார், இது நியாயமா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, இவ தான் என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே போலீஸ்காரங்க இருந்துக்கிட்டு எதுனாலுமே நீங்கள் அங்கே வந்து பேசுங்க, இல்லைன்னா ஒரு பொண்ணோட உயிரே போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு விஜய் நீங்கள் போயிட்டு வாங்க, போயிட்டு சமாதானப்படுத்துங்க வெண்ணிலாவை, அவள் பாட்டில் அவசரப்பட்டு எதனால செஞ்சுக்கிட்டா அவ்வளோதான், எல்லாமே போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி சொன்ன வார்த்தையை கேட்டு நம்ம விஜய் வந்து கோவிலுக்கு போலீஸ்காரங்க கூட கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் மீடியாக்காரங்க முன்னாடி நம்ம விஜயோட சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுக்குறாங்க. வெண்ணிலாவோட அம்மா அப்பா சாவுக்கு விஜய் தான் காரணம், அவன் தான் என்னை கொல்ல சொன்னான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விஜயுமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அங்கே வந்துடுறாரு. இதை கேட்ட விஜய்க்கு செம கோவம் வருது, அவங்களோட சித்தப்பாவை போட்டு வெளுத்து வாங்குறாரு. போலீஸ்காரங்களாம் இங்கே தடுத்துட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க சித்தப்பா, இல்லைன்னா அவ்வளோதான், உங்களை நான் உண்டுலேன்னு பண்ணிடுவேன், யார் சொல்லி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே மீடியாக்காரங்க கிட்ட சொல்லிட்டா உங்களுக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே விஜயோட சித்தப்பா பயந்துட்டு எல்லா உண்மையுமே பார்த்தீங்கன்னா உளறிறாங்க. விஜய் ஒன்றும் என்னை பண்ணிடாத, நான் ஒன்றும் நானாக வந்து சொல்லலை, இந்த பசுபதி ராகினி தான் என்னை இப்படிலாம் பேச சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. விஜயோட சித்தப்பாவை போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வெண்ணிலா விஜய்கிட்ட வந்து பேசுகிறாங்க. வா விஜய், டைம் ஆகுது, வந்து என் கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய்க்கு பயங்கர கோவம் வருது. வெண்ணிலா, நீ இப்படிலாம் பண்ணுறது கேவலமாக இருக்குது, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடி விஜய், உனக்கு உரிமை இருக்குது, நீ அடி என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உன்னை அடிக்க கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது, நான் தான் வேற ஒரு லைஃப்குள்ளே போயிட்டேன், எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியுதுல, அப்புறம் ஏன் நீ புரிஞ்சுக்காமல் இப்படி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற, எனக்கு ரொம்பவே டார்ச்சராக இருக்குது உன்னோட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது என்னை உனக்கு பிடிக்காம போயிடுச்சு விஜய், அந்தளவுக்கு அந்த காவேரி உன்னை வந்து மாற்றி வச்சிருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் தான் வருது. வெண்ணிலா, இனி ஒரு வார்த்தை காவேரியை பற்றி நீ தப்பாக பேசினா அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ இப்படிலாம் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு கூட அவள் உன்னை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுனா அவள் கால் தூசிக்கு நீ பெறுவியா, அவள் தங்கோண்டி,
ஆ அவள பத்தி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் அருகதையே இல்ல. வாய மூடிடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எங்க வெண்ணிலா ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ மட்டும் என் கழுத்துல தாலி கட்டலைன்னா நான் கண்டிப்பா வந்து செத்து போயிருவேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்னோட லைஃப்ல காவேரிக்கு மட்டும் தான் இடம். என் மனசுலயுமே காவேரி மட்டும் தான் இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. காவேரி ஃபேமிலி எல்லாருமே பார்க்குறாங்க. நிவின் கூட பார்க்குறாங்க. நிவின் இருந்துக்கிட்டு இதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அத்தை, விஜய் பாருங்க இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. நம்ம அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். காவேரிக்காக தான் வந்து அவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. இங்கே நிவின் எடுத்து சொல்கிறாங்க எல்லாத்தையுமே சாரதா கிட்ட. இப்போ பார்த்தீங்க நிவின் இருந்துக்கிட்டு நான் காவேரியை கூப்பிட்டு நான் இங்கே கிளம்பி போகிறேன். இங்கே முக்கியமான ஒரு உண்மை வந்து எல்லாருக்குமே தெரியணும். தயவு செஞ்சு நீங்கள் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் சாரதாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்னப்பா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது உங்களுக்கே தெரியும். இப்போ மட்டும் நான் காவேரி என் கூட அனுப்பிச்சி விடுங்க, கூப்பிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாம்மா வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வந்ததுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கு இன்னுமே கோவம் அதிகமாகுது. நீ எதுக்கடி வந்த? பணத்துக்காக கல்யாணம் பண்ணது இல்லாமல் இப்போ வந்து எதுக்கு நிற்கிற? நான் தான் சொன்னேன்ல கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியை தாலியை பறிக்கிறதுக்காக வெண்ணிலா போகிறாங்க. உடனே நம்ம காவேரி செம்ம கோவப்படுறாங்க. வெண்ணிலா இதுக்கு மேலே அவ்வளோதான், பொல்லாதவளா மாறிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கும் காவேரிக்கும் வந்து தகராறாகுது. வெண்ணிலா எப்படினாலும் விஜயை கல்யாணம் பண்ணி கொடுணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவில் இருக்கிறாங்க. அதனால மறுபடியுமே மீடியாக்காரங்க முன்னாடி போயிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. ரொம்பவே எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க. நீங்களே நியாயத்தை வந்து சொல்லுங்கள், அவர் பண்ணது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்பவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்குறாங்க. இதுக்கப்புறம் காவேரி ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். நடக்கிற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது காவேரி கையில் தாங்க இருக்குது. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த போட்டு உடச்சிட்டாலே போதுங்க, எல்லா பிரச்சனையுமே வந்து முடிஞ்சிடும். நம்ம காவேரி இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.